இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபியோடு நெருங்கி போக வேண்டிய சூழல் அவருக்கு இருந்துச்சு. அது சட்ட ரீதியாக தான் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொல்லலாம். நிஜமா கூட அது இருக்கலாம். இல்லை காங்கிரஸ் கட்சியோடு விஜய் தனியாக திமுக கூட்டணியிலேருந்து பிரிந்து வந்து காங்கிரஸ் விஜய் மட்டும் ஒரு அணி அமைக்க போகிறாங்க, அதில் மேலும் சில கட்சிகளை சேர்க்கலான்னு ஒரு முயற்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த விஷயத்துக்கு உயிர் இருக்கு. அதிமுகவுடனான உறவுக்கு, அதிமுகவும் பிஜேபியும் அங்க வகிக்கிற என்டிஏ உடனான உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் இது அரசியல். இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கு இந்த சர்க்கஸ் எல்லாம் வேற மாதிரி ஆடி பார்க்கறதுக்கும். இவ்வளவு தூரம் ஒரு பொதுக்குழுவை கூட்டி தமிழ்நாடே கவனிக்கிற பொதுக்குழு ஆயிடுச்சுன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கிற முதல் பொதுக்குழுங்கிறதுனால ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு வெளிப்படையாக பேசி அந்த வீடியோவை வெளியிடுற அளவுக்கு ஒரு கருத்தை சொன்ன பிறகு விஜய் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு வேணா, ரொம்ப குறைவுன்னு கூட சொல்லலாமே தவிர, ரிமோட் சான்ஸ்ன்னு கூட சொல்லலாமே தவிர, அரசியலில் இதுதான் நிரந்தரம்னு எதையும் நம்ப வேண்டாம். நேற்று இருக்கிற முடிவுப்படி அதிமுக தாவேகா அந்த உறவு முயற்சிகளுக்கான அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அது இபிஎஸ் அவர்களுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு? நிச்சயமா ஏங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ற வார்த்தையை நான் அதுக்கு தான் பயன்படுத்தினேன். நீங்கள் யாரும் கவலை, நேற்று நடந்த மாவட்ட செயல் கூட்டத்தில் கூட எடப்பாடி என்ன சொல்லிக்கிறார், கூட்டணியை பற்றி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, யாரும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். வேற பெரிய கட்சி என்ன வரும்னு தெரியல. இருக்கிறதுலே பெரிய கட்சினா அது வாக்கு வங்கி இவ்வளோ இருக்குன்னு நம்பப்படுகிற கட்சினா அது விஜயனுடைய கட்சி தான். அது அன்டெஸ்டட் அன்ப்ரூவ் என்ன வேணாலும் வார்த்தை சொல்லட்டும், பட் ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. அவர் ஒரு வாக்கு வங்கி வைத்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் தானே விஜய் எங்கள்கிட்ட வரணும்னு கரூர் சம்பவத்தில் விஜய்க்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குங்கிற உண்மை நல்லா தெரிஞ்சிருந்தும் சம்பவத்துக்கு அடுத்த நாள் எடப்பாடி அதை வெளிப்படையாக சொன்ன பிறகும் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அவங்களும் பொறுப்போடு நடந்துக்கணும்னு சொன்ன பிறகு அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல விஜய் மேல தப்பே இல்லை, அவரை பழி வாங்குறாங்கிற நோக்கு பார்வையிலேயே தான் அதிமுக பிஜேபி கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு வரை சட்ட ரீதியாக அது சொன்னாங்க. இல்ல சட்ட விதிகளின்படி, இந்த ரூல் படி, அந்த ரூல் படி, அரசியல் கணக்குப்படி அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்தா, நம்ம கை கொடுத்து இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்தாங்களே, கூட்டணி பத்தி பேசுற போது வருவாரோ, அல்லது சட்ட விஷயங்கள்ல உதவி பண்ணா நம்ம அணிக்கு வருவாரோன்னு பிஜேபி ஒரு பக்கம். எடப்பாடி நாங்கள் யாரோடையும் வெளிப்பிலே பேசலைன்னு சொன்னார். ஆனால் பிஜேபி நாங்கள் எங்கள் என்டிஏவை பலப்படுத்த அமித்ஷா சொன்னது எல்லோரும் எல்லாருடனும் பேசுவோம்னு சொன்னார், மேலும் பலப்படுத்துவோன்னார். அப்போ இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கும், குறிப்பாக எடப்பாடிக்கு. அது வெளியில் காமிச்சிக்க மாட்டார், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி நாளைக்கு பிறகு பத்திரிகையாளர் பார்த்தா சொல்ல போகிறார். நாங்கள் இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஆட்சியை நாங்கள் தான் பிடிப்போம் தான் சொல்ல போகிறார்.